கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் சங்கீதம் 85:12 வசனம், கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு தேவனை பற்றி வேதாகம் சொல்லுகிறது. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தீமையான காரியங்களும் நம்ம சேராதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு தீமையான காரியங்கள் வருதுன்னா அதுக்கு தேவன் தான் காரணம் அப்படின்ட்டு தேவன் மேல குறை சுமத்துறத முதலாவது நிறுத்துங்க. இங்க சங்கீதக்காரனாக தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுறார். அவருடைய வாழ்க்கை எப்பயுமே நல்லமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. சொந்த தகப்பனே தன்னுடைய பிள்ளைய மறந்தான் அப்படின்னா அது தாவீதோட அப்பாவா தான் இருக்கும். ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய திட்டத்தின்படி இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஈசாய் கிட்ட நிற்கும் பொழுது தான் பெற்ற எல்லா பிள்ளைங்களையும் கொண்டு நிறுத்துறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசன் தேவன்ட்டு கேட்டு இவரான்னு பார்க்கும்போது இதுல யாருமே இல்லை, இன்னொரு பையன் இருக்கான் அப்படின்னு சாமுவேலுக்கு உரைக்கப்படுது. அப்ப சாமுவேல் தாவீதோட தகப்பன்ட்ட கேட்கும்போது, ஆமா என்னுடைய கடைசி குமாரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான், நான் மறந்துட்டேனே அப்படின்னா. அப்படி ஒரு மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த தாவீதை தான் தேவன் தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தினார். இது எல்லாமே தாவீதுக்கு தெரிய போய் தான் கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு உறுதியா முழு விசுவாசத்தோட இன்னைக்கு நமக்கு சாட்சி பகிர்கிறதா இருக்கிறது. அப்படி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலையும் தாவீது துக்கமா இருந்ததா வேதத்துல எந்த ஒரு பகுதியிலையும் நம்ம வாசிக்க முடியல. பார்த்தீங்களா? இதே வேதத்துல இன்னொரு ஆளும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்ச யோசேப்பு தான். சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அவரையும் தேவன் தேசத்திற்கே அதிபதியாய் மாற்றினார். இப்படி யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களை முன்குறித்தது உண்மையானா அவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்குதுல்ல. நீங்களும் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே அப்படின்னு வார்த்தை சொல்லி இருக்குது. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். அதனால எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையானதை உங்க வாழ்க்கையில அருளுவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.